அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கம். அடியேன் புதிய பெரியன் சித்தாவர்மா வைத்தியர். இந்த காணொலியில அருகன் தைலம் தோல் நோய்களுக்கும் உடல் சூட்டுகளையும் தணிக்கக்கூடிய ஒரு தைலத்தை பற்றி நம்ம சித்த மருத்துவ பார்வையில் பார்க்கிறோம். இந்த தகவல் சித்த மருத்துவத்தையும் சித்தர்களையும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கான ஒரு குறிப்பு தான். இது மாறாக அனைவருக்குமான அல்ல என்பதை அடியணி தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் அரிக்கும். என்ன காரணமே தெரியல சார், ரொம்ப படையா அரிக்கும் சார். சில பேருக்கு நைட்ல தூங்கும் போது அரிக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசை பௌர்ணமி காலங்களில் ரொம்ப அரிக்கும். ரொம்ப அமாவாசை வந்துச்சுன்னா ரொம்ப அரிப்பு தேவைங்களுக்கு. சில மனநிலைகள் பாதிக்கப்பட்டுடும். அமாவாசை காலங்களில் பார்த்தீங்கன்னா சரியான மனநிலை பாதிக்கப்படுவாங்க. பௌர்ணமி காலங்களில் மனநிலை பாதிக்கப்படுவாங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கபாலத்தில் போயிட்டு குத்துன்னு வலிக்கும். சரியான குத்துன்னு வலிக்கும். சில பேர்த்துக்கு மூத்திரம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல மூத்திரம் போயிட்டே இருக்கும். என்னவே தெரியல சார் அப்படின்னா. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போன உடனடி அப்படி சுரீனி எரியும். சில பேர் தாம்பத்தியம் கொள்ளும் போது விந்து வெளியேறினோட சுரீனி எடுக்கும். படுத்து நடந்து போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு விழுந்துருவாங்க. இல்லை அப்படியே தலை சுத்துற மாதிரி ஒரு பித்த மயக்கங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தாலும் கண்ணு எரிச்சலே இருக்கும். சினிமா பார்த்தா கண்ணு எரிச்சலும், மொபைல் பார்த்தா கண்ணு எரிச்சல், கொஞ்ச நேரம் படிச்சா கண்ணு எரியும். சில பேர்த்துக்கு பார்த்து தூங்கி ஏஞ்ச உடனே கண்ணெல்லாம் முழிக்க முடியாது, கண்ணு எரிச்சல் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கணக்கணக்கணக்கண எப்பாத்தாலும் எண்பு சூடு மேகச்சூடுன்னு சொல்லுவாங்க. கணக்கணக்கணக்கணக்கண இருப்பாங்க. பார்த்தாலுமே கணக்கணக்கணு உடம்பு எப்பவுமே கணமே இருக்கும். அவங்க உடம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாகவே இருப்பாங்க. ஸோ அது போன்ற பிரச்சனைகள். அதுக்கு படுத்து தூக்கமின்மை. நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. தூங்க ஒரு 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், தூக்கமே வரல சார், என்ன தெரியல சார் அப்படிப்பாங்க. இதில் என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகப்படியான உஷ்ணங்கள் தலையில ஏறிக்குச்சு. உடம்புல உஷ்ணம் இருப்பதனால தான் தூக்கம் வராமல் இருக்கிறது, பிபி ரத்த கொதிப்பாகிறது. சின்ன சின்ன விஷயத்துலாம் டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிபி ஆகிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாகுவாங்க. சின்ன விஷயம் தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியவே டக்கு டக்குன்னு பதட்டமாயிடுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய ரத்தத்துல சூடு அழல் பித்தன்னு சொல்லுவாங்க. அவர் ரத்தத்துல வெப்பம் இருப்பதனால அவங்களை இந்த மாதிரி ஒரு பதட்டத்திலேயே வச்சிருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மருந்து நம்ம இப்ப சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து. சில பேருக்கு தலையில பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ் மாதிரி, தலை ஃபுல்லா உடம்பு முழுக்க சொரியாசிஸ் மாதிரி இருக்கும். புழு வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த முடியில கட் பண்ணி இப்படி வெள்ளை வெள்ளையா பதட்டமா அங்கங்க இருக்கும். அது மாதிரி சொரியாசிஸ் இருக்கும். சில பார்த்தீங்கன்னா இந்த நகத்துல பார்த்தா கருப்பா கருவடைஞ்சிரும். நகை சிகப்பா இருக்குன்னு இல்லைங்களா, வெள்ளை கலர்ல சிகப்பா ரத்த ஓட்டம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு கரையேன்னு முட்டிக்கு முட்டி சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். முகத்துல பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வெட்டு வெட்டா எடுக்கும். கால்கள்ல, கைகளில், தொடை இடுக்குகள்ல, மார்பகங்கள்ல, இந்த அக்கல்கள்ல சில பேர்த்துக்கு கருப்பு இருப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுன்னாக்க உங்க ரத்தம் கெட்டு போயிருக்குது, பித்தம் அதிகமாகி ரத்தம் கெட்டு போயிருக்குதுக்கு தான் இதுக்கு அர்த்தம். ஸோ இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான் நம்ம சொல்ல போறோம். இது அகத்தியர் வைத்திய பரிபூரணம் 400 நூல்கள் இந்த குறிப்பு எடுக்கப்பட்டது. பாடல் எண் 360. இது தேவையான பார்த்தீங்கன்னா அருகம்புல்லோடைய வேர். அருகம்புல் பூமிக்கு கீழே இருக்கிற வேர் ஒரு கிலோ, அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்போக அரிசி பார்த்தீங்கன்னா 100 கிராம், வெட்பூ வேர் 100 கிராம், அதுக்கடுத்து கோஷ்டம் 100 கிராம், தேங்காய் எண்ணெய் பார்த்தா 12 லிட்டரு. இவ்வளவுதான் மற்ற மருந்து. ஸோ இந்த முறைப்படி மேற்கண்ட சூரணங்கள் எல்லாம் பொடிச்சிட்டு அந்த 12 லிட்டரு தேங்காய் எண்ணெயில போட்டு சேர்த்து காய்ச்சிக்கணும். இப்ப தோல் நோய்களுக்கு நம்ம பிரச்சனைலாம் தேங்காய் எண்ணெயில காய்ச்சி பயன்படுத்தணும். இப்ப நான் முதல்ல சொன்ன கண்ணெரிச்சல், கண்ணுங்களை எரியறது, பித்த மயக்கம், கபால, இந்த மாதிரி உடல் உஷ்ணமான பிரச்சனை இருந்தா நல்ல எண்ணெயில போட்டு அந்த எண்ணெயை காய்ச்சிக்கணும். பதத்துல நல்ல மணலத்திரல் பதம் சொல்லுவாங்க. அந்த பதத்துல இந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுக்கிட்டு தினசரி நீங்க இயல்பாவே தோல் நோய் உள்ளவங்க தடவிக்கலாம், இல்ல தேங்காய் எண்ணெய் உள்ளவங்க தடவிக்கலாம். அப்ப தலையில இருக்கிற சூடு எல்லாமே குறைஞ்சி முடி உதிர்வுக்கு இது அற்புதமான மருந்து. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சூடு உனக்கு தலைக்கு தான் பித்த ஏறும் சொல்லுவாங்க. கிராமத்துல வழக்கத்துல உனக்கு தலைக்கு பித்த ஏறி போச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம உடம்புல சூடு இருந்தா அது முதல்ல தலைக்கு தான் ஏறும். அதனாலதான் பித்த மயக்கம் வருது. அப்ப அந்த தினசரி இந்த தலையில இந்த தைலத்தை தேய்ச்சி வரும்போது முடி உதிர்வு நிற்கும், கூந்தல் நீண்டமாக வளரும். அதுக்கடுத்து தோல்ல இருக்கிற எந்த இடத்துல எந்த தோல் நோய்களுக்கு இருந்தாலும் சரி, அது கருவட்டமா சொல்ல படர் தாமரை வட்டமா இருக்கும். எந்த இடத்துக்கு சில பேர்த்துக்கு அழகே கெட்டு போயிடும், அந்த தோலுடைய கலர் எல்லாம் மாறிடும், கருவடைஞ்சிடும். முகத்துல பார்த்தா கருவடைஞ்சு சில பேருக்கு இது வரைக்கும் இப்படி புள்ளி புள்ளியா கருவடைஞ்சு போன முகம் இருப்பாங்க.
சில பேர்த்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரு வளையங்கள் வந்துருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் கெட்டு போது உடல் உஷ்ணமாகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த தைலத்தை வந்து தினசரி தேய்ச்சி குளிச்சாலும் சரி, இல்லை தலையில நோய் மட்டும் உள்ளவங்க தலையில தேய்ச்சி தேங்காய் எண்ணெய் போல அப்ளை பண்ணிட்டு போனான். இல்லை சார் எனக்கு வந்து பித்த சம்பந்தமான நோய் இருக்குது, இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் தேய்ச்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்கிற சொறி சிரங்கு படைகள், தீராத சர்ம நோய்கள், விஷக்கடிகள், சில பேருக்கு விஷக்கடிச்சு அதனால காணாக்கடின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற காய்கறிகள் கீரைகளை ஒரு சின்ன சின்ன புழுக்கள் சின்ன சின்ன முட்டைகள்லாம் கண்ணுக்கு தெரியாத சின்ன அளவுல நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல வந்து அந்த முட்டைகள் இருக்கும். அதோட தான் நம்ம சேர்த்து சமைக்கணும். அதெல்லாம் நம்ம ரத்தத்துல கலந்துனா காணாக்கடின்னு சொல்லுவோம். அந்த விஷத்துல வந்து ரத்தத்துல இருக்கும். இப்போ கூட நம்ம அருகம்புல் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து அருகம்புல் கஷாயம் சாப்பிட்டுட்டு இந்த தைலத்தை வெளிப்பூச்சிக்காக நம்ம தடிட்டு வரும்போது அந்த காணாக்கடிலாம் ஏற்படுகின்ற பிரச்சனை சரியாகும். கரப்பான்னு சொல்லுவாங்க, கருத்து போயிடும். கால் பார்த்தா முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா கண்ணக்கரையேன்னு இருக்கும், கருத்து கிடக்கும். அதில் ஃபுல்லாக ரத்த ஓட்டமே போகாது. அந்த கரப்பா நோய்களுக்கு இது அருமையான மருந்து. அது பொடுகு இருக்கும் தலையில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையா திட்டா பொடுகு, அதிகப்படியான உஷ்ணம் தான் காரணம். அந்த பொடுகுகளுக்கு அரிப்பு எடுக்கிறதுக்கு இது மிக அற்புதமான மருந்து. சொரியாசிஸ் உடம்பு முழுக்க சொரியாசிஸ் இருக்கிறது நல்லா இருக்கும். புழு வெட்டுகளையும் இது வந்து சரி பண்ணும். இதே மருந்த தேங்காய் எண்ணெய் இல்லாம நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சிட்டு வந்தா பித்த சம்பந்தமான நோய்களை வந்து சரியாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் விடும்போது அதுல சேர்ந்து பிளட் வரும். இது அதிகப்படியான பித்தம் போச்சு வெட்ட யூரின் உடம்பு பார்த்தீங்கன்னா அது. அப்ப இவங்க என்ன பண்ணா வாரத்துக்கு 2 நாள் இந்த எண்ணெயை தேய்ச்சி உடம்பு முழுக்க தேய்ச்சிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சு சீக்காய் போட்டு வெந்நீரில் குளிச்சுட்டா உடம்புக்கு அந்த வெட்ட சூடு எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ரத்தம் மூத்திரம் தான் அதான் சொல்லுவாங்க. மூத்திரத்தோட ரத்தம் சேர்ந்து வருது. விந்துக்கள்ல சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா எஜாக்குலேட் தாம்பத்திய சீக்கிரமா நீர்த்து போறது. எப்படின்னாக்க இப்போ ஒரு வெண்ணெய் இருக்குது, அந்த வெண்ணெய்க்கு பக்கத்துல நம்ம ஒரு ஹீட் வச்சா அந்த ஹீட்ல வெண்ணெய் எப்படி உருகி போகுதோ நம்ம விந்து வந்து தேங்காய் நெத்து மாதிரி தான் அந்த ஜவ்வரிசி மாதிரி மொத்தமா இருக்கணும். அப்போ உடம்புல உஷ்ணம் ஏற்படும் போது என்ன ஆகுனாக்க அந்த விந்து உருகி நீர்த்து போகும். அதான் நீர்த்து போன விந்துன்னு சொல்றாரு. அதுக்களுக்கும் காரணம் அதிகப்படியான வெட்டை சூடு தான். இந்த தைலத்தை வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்து தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தினாக்க அந்த வெட்டை பிரச்சனை வந்து சரியாகும். தூக்கம் இல்லாம நைட்டு ஃபுல்லா பகல்ல தான் தூக்குவாங்க, நைட்ல தூக்கமே வராது. என்ன காரணம்? அதிகப்படியான வெட்டை தான், அதிகப்படியான சூடு தான். அப்ப இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும், இந்த தைலத்தை தேய்ச்சி குளிக்கும் போது அந்த தூக்கமின்மை இது சரியாகும். கபால பித்தன்னு சொல்லுவாங்க. இந்த பித்தம் தலைக்கு கபாலத்துல ஏறிட்டு அந்த மனநிலை ஒரு நிம்மதி இல்லாம இருப்பேன். எப்பத்தாலுமே ஒரு பதட்டத்தோட ஒரு பரபரப்பா ஒரு நிம்மதியின்மை ஒரு வேலையுமே இருக்காது. இருந்தாலும் மனசு சூடாவே இருப்பாங்க, பதட்டமாவே இருப்பாங்க. ஆனா ஒரு வேலையும் இருக்காது. ஆனா எங்கேயாவது வேலை செய்யணும்னாக்க பார்த்தா சோம்பல் தானே வரும். டக்குன்னு டயர்டாயிடும், சீக்கிரமா டயர்டாயிருது. ஒரு வேலை செய்வாங்க சீக்கிரமா டயர்டாகும். கொஞ்சம் தூரம் நடந்தானே கொஞ்சம் உட்காந்து போகலாமா அப்படின்னு சொல்லணும். கொஞ்சம் தூரம் அந்த வேலையை நாளை செஞ்சுக்கலாமா அப்படின்னு. இதெல்லாம் என்ன காரணம்? அதிகப்படியான வெப்பம் மேறதுனால அந்த ரத்தத்துல இருக்கிற சத்து வந்து உடம்புக்கு வந்து ஸ்டார்ச்சா மாறுது, விட்டமினா மாறாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னாக்க சோர்வு தான் வரும் அதிகம். அப்ப இந்த சூடெல்லாம் சேர்ந்து நமக்கு லிவரையும் வந்து பாதிக்கும். ஸோ அது போன்ற நோய்களுக்கு அது போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஜென்ரலாவே நோய் உள்ளவங்க ரெகுலரா பயன்படுத்தலாம். நோய் இல்லாதவங்க வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நார்மலாவே தேய்ச்சி குளிக்கும். பித்த நோய் உள்ளவங்க, பித்த சம்பந்தமான நோய் உள்ளவங்க நல்லெண்ணெயிலையும், தோல் சம்பந்தமான முடி உதிர்வு புழுவெட்டு உள்ளவங்க தேங்காய் எண்ணெயில இந்த அருகம்புல், வெட்டி வேறு, கார்போகரிசி, கோஷ்டம், தேங்காய் எண்ணெய், இந்த 5 சாதாரண ஒரு 5 வகையில செய்யக்கூடிய தைலம் தான் இது. ஆனால் பெரிய குணம், இது 100 அனுபவமானது சிதறல்களிலேயே ஒரு தைலம் இது. ஸோ இந்த தைலத்தை முடிந்தவர்கள் செய்து பயன்பெற வேண்டும் என்று அடியேன் இந்த வழியை தெரிஞ்சுக்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.